அன்னபூர்ணி ஆக்சிடென்ட் பண்ணவரோட பொண்ணுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸ்னேகா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஆனா ஸ்னேகா பணத்துக்கு ஆசைப்பட்டு, "இல்ல இதுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உங்க பொண்ணு பொழைக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனேயும் இப்ப என்ன பண்ணன்னு தெரியாம சிவா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஆள் கூட்டு போறாங்க. அங்க சிவா அந்த பொண்ணுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொண்ண காப்பாத்திடுறாங்க. காப்பாத்துனதும் இங்க அன்னபூர்ணியோட ஃபோட்டோ இருக்கிறதையும் இந்த ஆள் பார்க்குறாங்க. பார்த்ததும் இவங்கள தானே நம்ம ஆக்சிடென்ட் பண்ணோம். இவங்களோட ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகுது. உடனேவும் சிவா கிட்ட அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதும், சிவா இருந்துகிட்டு உங்க பெரியம்மாவ நான் தான் பணத்துக்காக ஆக்சிடென்ட் பண்ணேன். அன்னைக்கு அது எதார்த்தமா நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஆளு. உடனே சிவா இருந்துகிட்டு, எதுக்காக இப்படி பண்ணீங்க? யார் சொல்லி இப்படிலாம் பண்ணீங்க? அப்படின்ட்டு கோவமா கேட்குறாங்க. அந்த ஸ்னேகா சொல்லி தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஸ்னேகா குடுத்த பணத்துக்காக இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும், இங்க சிவா ரொம்ப கோவமா ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஏய் ஸ்னேகா, அன்னைக்கு நடந்தது எதார்த்தமான ஆக்சிடென்ட் கிடையாது. நீ தான் எங்க பெரியம்மாவ கொல்றதுக்காக ஆள் அனுப்பி ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்க. நீயாவே ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டு, நீயாவே காப்பாத்துற மாதிரி டிராமா பண்ணியிருக்க. உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சிவா ஸ்னேகாவ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனேவும் அவங்க அப்பா, என் பொண்ணு தான் பண்ணான்னு உனக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் ஆதாரமா ஆளைய கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆளையும் கூட்டு வராங்க. உடனே ஸ்னேகா தான் சொல்லி தான் எல்லாமே பண்ணேன். அந்த ஆளும் உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த நேரத்தில் சஞ்சய்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால சஞ்சய் அங்கே வந்துட்டு ஸ்னேகா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஸ்னேகா இருந்துகிட்டு, சிவா என்ன ஜெயிலுக்கு அனுப்பியான்னு சந்தோஷப்படாத, நான் சீக்கிரமாவே வந்துடுவேன். உன்னையும் சேர்ந்து வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்னேகா சொல்றாங்க. ஸ்னேகா சொல்றது கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு வந்துட்டு பெரியமாட்ட, பெரியம்மா உங்களை அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது அந்த ஸ்னேகா தான் பெரியம்மா. அவ கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்பதான் அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சிவா சொன்னதும் அன்னபூர்ணிக்கு அதிர்ச்சி ஆயிருக்கு. இப்படி எல்லாமா பண்ணுவா, அவளையும் ஆக்சிடென்ட் பண்ணி அவளே காப்பாற்றுற மாதிரி என்னமா ட்ராமா பண்ணியிருக்கா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவன் மேல கோவமும் படுறாங்க. இந்த நேரத்தில் இதை கேட்டுட்டு சிந்துவுக்கும் அதிர்ச்சியா இருக்குது. நல்ல வேலை பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு சிந்துவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்னேகா இப்படிப்பட்டவ இருக்கா, அவளை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இனிமேல் அன்னபூர்ணி முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்துக்கு மனசுக்குள்ள தைரியம் ஆயிடுது. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.